மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லும் பொழுது பரஸ்மை தாம்னே என்று சொல்லக்கூடிய அந்த பரந்தாமமாக அவள் இருக்கிறார். மிக உயர்ந்த நிலையான அந்த உயர்ந்த இடமான மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நமக்கு காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக உயர்ந்தவளாக இருக்கிறாள் என்றால் இவ்வளவு பரந்த விராட் ஸ்வரூபம் மட்டும்தானா நமக்கு தோணும் இல்லையா? இன்னும் ஒரு ஸ்வரூபம், மிகவும் சூட்சும ஸ்வரூபம்னு சொல்வோமே, அதற்கு சொல்லப்பட்ட ஒரு நாமம் ஓம் பரமானவே நமஹ. ஓம் பரமானவே நமஹ. அதாவது பரம அணுகு, அதை தான் பரமாணுகுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே சொல்கிற பரமம் என்ன அப்படின்னா மிக நுண்ணியதானது அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்போ அணுன்னு சொல்கிறது நமக்கு தெரியும், அந்த அணுங்கிறது எவ்வளவு நுண்ணியது. அப்போ மிக நுண்ணியதான அணுவாக இருப்பவள். அணு அப்படின்னாலே நுண்ணியது, இன்னும் அதைவிட நுண்ணியதான. ஏனென்றால் அவள் மகா சூட்சும ஸ்வரூபமாக உடையவள். நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சூட்சுமம்னா அவ்வளவு சூட்சுமம். ஏனென்றால் கண்ணால் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாத அணுவாக. அதனால தான் அவளை சொல்லும் பொழுது அனோரணியாம் சொல்லிட்டு மகத்தோமகியாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அனோகோ அணியாம் அப்படின்னா இருக்கக்கூடிய அணுவிலேயே மிக நுண்ணியதாக அவள் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் சக்தியாக அவள் இருக்கிறார். இப்போ விநாயகராக அவள் அழகாக சொல்லியிருப்பாங்க, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்படிப்பட்ட மிக சூட்சுமமான அணுவாக இருப்பவள். இப்போ இந்த அணுவாக இருக்கக்கூடிய உள்ள சக்தியாக இருக்கா இல்லையா, இதை சரியாக பயன்படுத்தினால் மிக பெரிய சக்தியை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவியல்ல நிரூபிச்சிருக்காங்க. ஆக ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இவள்தான் சக்தியாக இருக்கிறாள். ஆக சூட்சும ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்படி அந்த சூட்சுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன எடுத்துக்காட்டு யாராக சொல்ல முடியும் என்றால் இவளை தர வேற யாரையுமே சொல்ல முடியாது. ஆக மிகப்பெரியது என்றாலும் இவள்தான், இவளை விட மிகப்பெரியது கிடையாது. மிக சூட்சுமம் என்று சொன்னாலும் இவள்தான், இவளை விட மிகவும் சூட்சுமம் என்பது கிடையாது. ஆக அனைத்துமாக அவள் தான் இருக்கிறாள். எதற்கும் எல்லை ஒன்று உண்டு என்றால் அது அவளாகத்தான் இருக்க முடியும். அவளாக அந்த எல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானாக வரையறுத்து கொண்டு அவள் நிறுத்தி கொண்டாளே ஒழிய அவளுக்கு என்று இதுதான் சொரூபம், இதுதான் பரந்த அளவு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவள் இவள். மகாபெரியவா சரணம்.